சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் ஆதி. 20 வயதான இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் இவரது தோழி சுசித்ராவுக்கு கடந்த மாதம் 18ஆம் தேதி குழந்தை பிறந்து இறந்துள்ளது. இதனால் தோழியை பார்க்க கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்ற ஆதியை சுசித்ராவின் உறவினர்களான சூர்யா, அலிபாய் மற்றும் கார்த்திக் ஆகியோர் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் ஆதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உடலை கைப்பற்றிய போலீசார் சுசித்ராவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பெண்ணை தாக்கிய இருவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் நண்பருடன் நடந்து சென்ற பெண்ணை தாக்கிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அந்த பெண் கடந்த 31ஆம் தேதி அதிகாலை கிரீம் சாலையில் தனது நண்பருடன் நடந்து சென்றபோது அங்கு வந்த 2 பேர் அவரை தாக்கிவிட்டு ஆட்டோவில் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து 1000 விளக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் சம்பவத்தில் தொடர்புடைய ஜெயக்குமார், முகமது ஃபாரூக் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். குற்ற செயலுக்கு பயன்படுத்திய ஆட்டோவும் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலையில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் கத்தியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கஞ்சா போதையில் ரகளை செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட நபரை கத்தியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வந்தவாசியை அடுத்த சத்யாநகர் பகுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் பாட்டில்களை நடு ரோட்டில் போட்டு உடைத்து ரகளை செய்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்ட பத்திர எழுத்தர் இந்திரனை கஞ்சா போதையில் இருந்த ஒருவர் கத்தியால் தாக்கியதில் அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டு 18 தையல் போடப்பட்டது. சிதம்பரத்தில் புடவைக்குள் மறைத்து காரில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கடவாச்சேரி மேம்பாலம் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் நிறுத்தப்பட்ட காரில் புடவைக்குள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் சிதம்பரம் கொத்தங்குடி தெருவைச் சேர்ந்த பாலமுருகன் என்ற 2 இளைஞர்கள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தர்மராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பார்சல் மற்றும் கோரியர் சர்வீஸ் மூலம் போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனால் பார்சல் மற்றும் கோரியர் சேவைகள் மூலமாக கடத்தலுக்கு உதவினால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட எஸ்பி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் ஹோட்டலில் மனித கறி கேட்டு உரிமையாளர் உள்ளிட்டோரை தாக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பெண்ணாடம் அருகே பொன்னேரி கிராமத்தில் தமிழழகன் என்பவர் நடத்தி வரும் ஹோட்டலுக்கு திடீர் குப்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த், அவரது நண்பர்கள் கவியரசன், பிரசாத் ஆகிய 3வரும் மதுபோதையில் சாப்பிட சென்றனர். அப்போது மனித கறி கொண்டு வருமாறு கேட்டு தகராறில் ஈடுபட்டதுடன் தமிழழகன் மற்றும் ஊழியர் தினேஷ் பாபு ஆகிய 2வரையும் தாக்கியுள்ளனர். மேலும் ஹோட்டலில் இருந்த உணவுப் பொருட்களை கீழே கொட்டி 3வரும் சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து தமிழழகன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 இளைஞர்களையும் கைது செய்தனர். கேரளாவில் வாகனங்கள் அதிவேகமாக மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பரிதாபமாக 3 பேர் உயிரிழந்தனர். பதிமங்கலம் வழியாக வந்த காரும் சரக்கு வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். கேரளாவில் மருந்தகத்தில் பெண் ஊழியரின் விலை உயர்ந்த ஐபோனை முதியவர் திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே மருந்தகத்தில் பெண் ஊழியரின் விலை உயர்ந்த ஐபோன் திருடப்பட்டுள்ளது. பெரும்பாவூர் பகுதியில் உள்ள மருந்தகத்தில் பெண் ஊழியரிடம் மருந்து வாங்குவது போல் நாடகமாடி
முதியவர் ஒருவர் கைவரிசை காட்டினார். இது தொடர்பான புகாரின் பேரில் முதியவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோட்டில் நள்ளிரவில் இருவேறு வங்கிகளின் ஏடிஎம்களின் இயந்திரங்களை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு EVN சாலையில் செயல்படும் இரு வங்கி ஏடிஎம்களில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போது ஏடிஎம் மையத்தில் இருந்த அலாரம் ஒலித்ததால் மர்ம நபர்கள் அப்படியே விட்டுவிட்டு சென்றுள்ளனர். வங்கி ஊழியர்கள் அளித்த தகவலின் பேரில் CCTV காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரானில் நடைபெறும் போராட்டங்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் நடந்த பேரணியின் போது மக்கள் கூட்டத்தில் லாரி திடீரென நுழைந்து மோதியதில் பலர் காயமடைந்தனர். ஈரானில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நூற்றுக்கணக்கானோர் வீதியில் திரண்டு பேரணி நடத்தினர். அப்போது மக்கள் கூட்டத்திற்குள் லாரி ஒன்று திடீரென நுழைந்ததால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூச்சலிட்டனர். லாரி மோதியதில் பலர் காயமடைந்தனர். இதையடுத்து லாரியில் இருந்த நபரை போலீசார் பிடித்து காவலில் அழைத்து சென்றபோது போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு தாக்க முயற்சித்தனர். சென்னையில் சுமார் 7 கோடி ரூபாய் ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற IFS அதிகாரி கிருஷ்ணகுமார் கௌஷல் என்பவர் அளித்த புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வழக்கில் ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய மற்றொருவர் ஈரோட்டில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் மாதேஷ்குமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்து காயமடைந்தனர். துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த நரேன், சுரேஷ் ஆகிய இருவரும் கொருக்குப்பேட்டையில் விளையாடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மேம்பாலத்தில் வந்தபோது எதிர்பாராத விதமாக வண்ணாரப்பேட்டை ரயில் நிலையம் போகும் பாதையில் தவறி விழுந்து அவர்கள் காயமடைந்தனர். அவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடி வழிப்பறியில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வஞ்சுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரின் விலை உயர்ந்த KTM பைக் திருடு போன நிலையில் இதுகுறித்து அவர் படப்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அடுத்த 1 மணி நேரத்தில் KTM பைக்கில் வந்த இருவர் தன்னை மிரட்டி ஜிபே மூலம் பணம் பறித்ததாக மகேந்திரன் என்பவர் அதே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இருவேறு சம்பவங்களையும் தொடர்புபடுத்தி விசாரணை மேற்கொண்ட போலீசார் வாலஜாபாத் பகுதியைச் சேர்ந்த மணிமாறனை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போது மணிமாறன் தனது நண்பனுடன் சேர்ந்து பைக்கை திருடியதும் அதே பைக்கை வைத்து சாலையில் நடந்து சென்ற மகேந்திரனிடம் 5000 ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணிமாறன் மற்றும் அவரது நண்பன் தனசேகர் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் பைக்கை மீட்டு இருவரையும் சிறையில் அடைத்தனர். நெல்லையில் செப்பு பானையில் சிக்கிய குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் செப்பு பானையில் குழந்தை சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலப்பாளையம் ராஜா நகரைச் சேர்ந்த பேச்சி முத்துவின் 4 வயது பெண் குழந்தை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது செப்பு பானை ஒன்றுக்குள் சென்றது. பின்னர் வெளியே வர முடியாமல் குழந்தை சிக்கிய நிலையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து பானையை வெட்டி குழந்தையை பத்திரமாக மீட்டனர்.